ஹாய்டா செரீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது த மிஸ்டர் லோக்கல் பேட் பாய் அப்சஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இது நெக்ஸ்ட் பார்ட்டோட ஃபினிஷ் ஆக போகுது பிகாஸ் இட்ஸ் அ 5/5 தானே, தட்ஸ் வாய். அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே எல்லா சீனும் கவர் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகேடா செரீஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் அந்த ஏதாவது கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்கடா, ஓகேவா? ஏன்னா இந்த டைம் வாய்ஸ் ஓவர் பண்ணுற நிலமையில நான் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டைமை விட்டால் எனக்கு வேறு டைமும் கிடைக்காது. தட்ஸ் வாய் இது நான் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி தான் பண்ணுறேனே. ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ டைம் கிடைக்குமோ தெரில. ரொம்ப பிஸி ஸ்கெட்யூல், ரொம்ப டைட்டாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி நிறையா ஒர்க் இருக்குது. இருந்தாலும் இதுக்காகவே நான் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறேன். அண்டு ரொம்ப முடியல, டயர்டாகவும் இருக்குது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்கடா. பிகாஸ் உங்களுக்கே புரியும். பிகாஸ் டைம் இப்போ விட்டுட்டேன்னா அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸை பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு டைம் சுத்தமாக இருக்காது அதர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஏதாவது ஒன்று பண்ணால் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் எல்லாமே நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா தெரிஸ்? ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயெல்லாம் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகே ஓகேடா சரி. லாஸ்ட்டு பார்ட்டில் எதில் விட்டோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட்டு பார்ட்டில் தயாங்க வந்து உங்கள் அப்பாவோட கன்னத்தில் 2 வைப்பான். அப்போ உங்கள் மாமா வந்துட்டு, தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஆ இப்போ எதுக்கு என் புருஷனை அடிச்சிட்ருக்க? அது அவளோட அப்பா. ஓ அப்பனா இருந்தா அடிப்பானா? இல்லை கேட்குறேன், அடிப்பானோ? அது என்னோட வயன். எந்த ஒரு ஆம்பளையும் அவன் மேலே கை வைக்கக்கூடாது என்னை தவிர. அது முழுக்க முழுக்க இந்த என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் மேலே யாராச்சும் கையை வச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஈவன் என்னோடய ப்ராப்பர்ட்டியை டச் பண்ண கூட யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாருங்களேன் என் செல்லத்தோட கண்ணத்தை எப்படி இருக்குன்னு. விடுவேனா நான்? ஆ நீங்களாம் நினச்சிட்டிங்களா இது ஒரு காமனாக எல்லோரும் பண்ணுறோம் லவ் தான்? ஆ 2 பேர்த்தையும் பிரித்து மேரேஜ் பண்ணி வச்சா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு? ஆ இல்லை இவ்வளோ தான் தேங்கிட்டேருந்து பிரித்து வேறு ஒரு சைத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஆ எனக்கு என் மேலே இருக்கிறது லவ் கிடையாது, அதுக்கும் மேலே. அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் புரியும், உங்களுக்கு புரியணுங்கிற ஒரு அவசியம் எதுவும் கிடையாது. வர்ற கோவத்துக்கு உங்களையும் 2 வைக்கலாம் தான் நினச்சேன். இருந்தாலும் போனால் பொதுன்னு விடுறேன். யோ இங்கே பாரு, உன் பொண்ணை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு மேலே பொண்ணு இதுன்னு வந்தினா வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு மரியாதையே கிடையாது, சரியா? அவ்வளோதான், உரைச்சிடுவேன். நடி போகலாமா? இப்போ போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பின்னாடி உங்கள் டேட் அப்படியே ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறாரு. அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. அவரும் அப்படியே ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணி நின்றுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு தயாங் தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் வேறு யார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா தயாங் சொன்ன மாதிரி நான் தயாங்கானது மட்டும்தான். என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு அந்த பேர் புகழ் அதெல்லாம் தானே வேணும், நீங்களே அதை வச்சுக்கோங்க. எனக்கு உங்களோட ரெப்புடேஷன் எதுவும் தேவையில்லை. உங்கள் பொண்ணு செத்துட்டான்னு நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அதானே வேணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்கள் ரெப்புடேஷன் உங்களுக்கு போயிடக்கூடாது தானே. நீங்களே அதை வச்சுக்கோங்கப்பா. ஏதாச்சும் கேட்டால் இப்படியே சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்படி ஒரு அப்பாவா நமக்குன்னு. எல்லாத்துக்கும் கோபம் வரும் தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்களோட பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சா அதுக்குன்னு இப்படிலாமா பண்ணுவாங்க? ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. நான் தேங் கூடயே போகிறேன். நான் தேங்க எனக்கு போதும், நான் தேங்க கூடயே போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்காவோட கையை பிடிக்கிறீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் அப்பா ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் போகிற வழியிலையே, தயா நடி இப்போ எங்கே போகிறோம்? உன்னை கூப்பிட்டு எங்கடி போகிறது?
நீ வேற என்ன நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வந்துருக்க. அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ல. ஆ அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏய் அப்புறம் என்ன ஷோ கேஸில் வச்சு உன்னை டெய்லியும் பார்க்கவா போகிறேன்? கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே இருப்பேன்டி உன் கூட மஜாவா இருப்பேன். எவாங்கப்பா ம் பொறுக்கி. சரி உன் வீட்டில் இப்போ என்னை கூட்டிகிட்டு போறியே ஏற்றுக்குவாங்களா? அது தெரிலடி. எங்கள் அம்மாலாம் ஏற்றுக்கும். எங்கள் அப்பாங்காரன் தான் காதுக்குள்ளே பூந்து ஈ மாதிரி நொய்யி நொய்யின்பா. அதான் கடுப்பாக இருக்கு. சரி வா சமாளிச்சுக்கலாம். வேறு வழியே இல்லை. கேட்டால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிடு. இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன்டி சரியா? ஆ ப்ரெக்னெண்ட்டா? டேய் என்னடா சொல்கிற நீ? ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. விடு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் தேங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு போகிறீங்க. போகிற வழியில் கொஞ்சம் மனசில் ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியே தேங்க கூட இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கொஞ்சம் ஹாப்பியாக போகிறீங்க. இப்படியே தேங்க வீடு வந்துடுது. தேங்க அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு ஏய் இங்கே பாருடி நான் முன்னாடி போகிறேன். என் பின்னாடியே வா சரியா? ஆ எனக்கு முன்னாடி நான் தான் முந்திரி கொட்டைன்னு போய் தொலைஞ்சிடாதா. என் பின்னாடியே வா. எங்கள் அப்பாங்கார இருக்கானா நான் பார்க்குறேன் சரியா? ஓகே. அப்போ நான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா? இல்லை வேணாம். அதான் அந்த செவுரு இருக்குல்ல அங்கே போய் ஒளிஞ்சுக்கோ. சரி நாங்கள் ஒளிஞ்சுக்கிறேன். நீ கூப்பிடு நான் வந்துடுறேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ தேயாங் உங்கள் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறான். நீங்கள் வலிக்குதடா இப்போ எதுக்கு நான் அடிக்கிற? ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா போயிடுவேடி. மூடிட்டேன் பின்னாடி வா. ஆல்ரெடி நானே என்ன ஆக போகுதுன்ட்டுக்கிறேன். விளாட்டு மயிறு வேறு உனக்கெல்லாம். பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே தேங்க பின்னாடியே போகிறீங்க. இங்கே தேங்கோட அப்பா அப்போ தான் கரெக்டாக அப்படியே கார்க்கி எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராரு. எங்கள் தேங்க வரதை பார்த்ததுமே வாங்க சார். உங்களுக்கு இப்போ தான் இந்த வீடு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னடா இப்படி வந்து நிற்கிற தருதலை? உன்னை பெற்றுட்டு என் வயிறெல்லாம் பற்றிட்டு எரியுது தெரியுமா? இப்போ தான் வேலைக்கு கிளம்புனேன் அதுக்குள்ளே வந்துட்டியா? உன் மூஞ்சியை பார்த்துட்டு நான் என்ன போய் பிடுங்க போகிறேன்னே தெரில. இப்படி குத்துக்கல்லாட்டம் வந்து நிற்கிறியடா. என்னடா பண்ணிட்டு வந்த? அப்புறம் கேள்விப்பட்டேன் நீ கெட்ட எடுக்கு பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ பொண்ணை கூட்டு சுற்றிட்டுருக்கியாம்மா. இது 8 மாதமா? என்ன விஷயம் அது? என்னடா விட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவோம் போல. என்ன தேங்காய் வர உன் போக்கே சரியில்லை அப்படின்னு அவங்க பிடிச்சி திட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படியே தேங்க பின்னாடி எட்டி பார்க்குறீங்க. அப்போது இதை தேங்காயோட அப்பா பார்த்துட்டு டேய் தேங்காய் கொஞ்சம் நவுறு. அப்பா அது டேய் நவுறுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. தேங்காய் அப்படியே நவுறான். நீங்கள் அப்படியே பின்னாடி ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறீங்க. அப்படியே லைட்டாக தேங்காயோட அப்பா அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. தேங்காயோட அப்பா அப்படியே தேங்கப்பட்டு டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதுக்குள்ளே இந்த பொண்ணை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டியாடா. என்னடா இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எங்கள் தேயாங் அப்பா இவ தான் ஒயன் அவளை தான் லவ் பண்ணுறேன். இப்போது இவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறான். தேங்கோட அப்பா அவ்வளோதாங்க அப்படியே தலையில் கை வச்சு அப்படியே உட்காந்துட்டாரு. அங்கே இருக்கிற வாட்ச்மேன் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எங்கள் தேங்கோட அப்பா அப்படியே உட்காந்துட்டு என்ன பேசுகிறதே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கார். இங்கே தேங்கோட அம்மா ஐயோ இந்த மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல வாசலில் நின்று தான் கத்திட்டு இருப்பார். இப்போ என்ன பிரச்சனையோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா தேயாங் நீங்கள் தேங்கோட அப்பா 3 பேர் நிற்கிறீங்க. லைக் தேங்கோட அப்பா மட்டும் கீழே உட்காந்துருக்கிறாரு. அதை பார்த்ததும் தேங்கோட அம்மா டேய் தேயாங்கா யாருடா இந்த பொண்ணு? இந்த பொண்ணு தான் ஒயனா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ தேயாங்கோட அம்மா டேய் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காடா. சரி இப்போ எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கா? அது இந்த மனுஷன் இருக்கும்போது பாரு எப்படி உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு. கோவிலில் இருக்கிற பிச்சைக்காரங்களோட கேவலமாக உட்காந்துருக்காரு. இவரெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பிச்சை போட கூட தோணுது போல். எல்லாம் பேருக்குன்னு பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேங்கோட அப்பா டக்குன்னு எழுந்துச்சிட்டு ஏ பாத்தியாடி உன் பையன் பண்ண காரியத்தை பாத்தியாடி? நெஞ்சு வலிக்குதுடி எனக்கு நெஞ்சு வலிக்குது. நான் பார்ட் 1லேயே சொன்னேன்
இவன் பாரு ஏதோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து வாசல்ல நிக்க போறான்னு. நின்னுட்டானா? ஆ நின்னுட்டானாடி? ஏங்க இருங்க கொஞ்சம். அப்புறம் என்ன வாசல்ல சோஃபாலாம் போட்டு உட்காரவா முடியும்? பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான் முறையா வீட்டுக்கு. அப்புறம் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் 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 அருவி கெட்டவளே, அந்த பொண்ணு யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இவன் இஷ்டம் தான் எல்லாம் பண்ணுவானா? அவ பெத்த அப்ப நான் இல்லையா அவனுக்கு? இன்னும் நான் செத்துட்டேனா? ஆ இவனா ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிப்பான், நான் ஏத்துக்கணுமா? அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க டக்குனு தேவங்களோட அப்பாவோட காலில் போய் விழுந்துட்டு, ஐயோ அங்கிள், என்னை மன்னிச்சிருங்க அங்கிள், என்னால் தான் இதெல்லாம். தேவங்க வேணாம் தான் சொன்னான். நான் தான் தேவங்க கூட வரேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் என் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்களேன், என் சீக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. என் கை கால்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு. அதுதான் என்னால் தேங்க இல்லாமல் வாழ முடியாது அங்கிள். அதனால தான் நான் வந்துட்டேன். நான் உங்களுக்கு பேர்டனாக இருந்தால் நான் போயிடுறேன். ஆனால் என்னால் தேங்க விட்டுலாம் இருக்க முடியாது அங்கிள். அதான் சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என் சைடு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். ம் ப்ளீஸ். என்னையும் உங்கள் பொண்ணு மாதிரி பாருங்க அங்கிள். நான் உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். இல்லை உங்களுக்கு என்னை பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகே அங்கிள், நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டியர்ஸோடு உட்காந்து தேங்கோட அப்பாடு காலில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவருக்கும். அப்படியே தேங்கோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே தேங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏ நடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான் மெதுவா. நீங்கள் அப்படியே தேங்க பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறீங்க. தேங்க அப்படியே ஒரு மாதிரி, ஓ அதெல்லாம் ஆக்டிங்கா, என்னம்மா நடிகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். எங்கள் தேங்கடாப்பா, பாருமா எந்திரி நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆம்ஸை பிடிச்சின்னு தூக்கி நிற்க வைக்கிறாரு. லவ்வுக்கு அகென்ஸ்டாக இருக்க அப்போ நான் கிடையாது. எனக்கு ஒரு டவுட்டு, ஒன்று புரியல எனக்கு. எப்படி நீ இந்த தருதலையெல்லாம் போய் பார்த்து லவ் பண்ண? ஆ பார்க்க நல்லா அழகாக நீட்டாக இருக்கா. எப்படிம்மா கரடி மாதிரி இருக்கிற இவனை போய் கரெக்ட் பண்ண, சாரி காதல் பண்ண? ஆ ஆளும் இவனும், இவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை தெரியுமா அவனுக்கு? அதுவும் என் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவன் வந்து ஒரு வார்த்தை நான் பேசி கேட்டதே கிடையாது. எங்கேயாவது போயிடுவான். வாரம் வாரம் அந்த சண்டே ஆச்சுன்னா போதும், பையனை கையிலே பிடிக்க முடியாது. வீட்டிலே தங்க மாட்டான். டெய்லி நைட்டு லேட்டாக தான் வருவான். காலையில் 11 மணி ஆகாமல் எந்திரிக்கவே மாட்டான். காலேஜெலாம் எதுக்கு போகிறான்னு நினைக்கிறேன்? டிகிரி வாங்கவா? அதெல்லாம் கிடையாது. சும்மா சைட் அடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறக்கு போகிறான். இவனெல்லாம் எப்படிம்மா போய் நீ? அங்கிள் இருங்க இருங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். உங்களுக்கு தேங்கோட பிஹேவியர் இந்த கொஞ்ச நாளாக எப்படி இருக்குன்னு தெரியும்ல? தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். அவன் கூட தான் சுற்றுறான் அப்படிலாம் தெரியும். ஆனால் அது நீ தான் தெரியாது. ஆனால் இத்தனை நாளாக நான் சொல்லி கேட்காதவன் நீ ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே வந்து உம்னா நிற்கிறான். அதுதான் எனக்கு ஷாக்காக இருக்குது. ஐயோ அங்கிள், அப்படிலாம் இல்லை அங்கிள். தேயாங்க இனிமேல் உங்கள் கூட ஆஃபீஸ்லாம் வருவார். ஏன்னா அவருக்கு தான் இப்போது என்னை பார்த்துக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. இப்போது அவர் ஏதாவது பண்ணுவார். தயா, நீங்கள் அங்கிளோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போவீங்க தானே? அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தயாங்கோ, ஏ அது என்னடி அங்கிளோட கம்பெனி? அது என்னோடய கம்பெனிடி. நான் பார்த்துக்காம அப்புறம் வேறு யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறோம். தேங்காயோட அப்பாவுக்கு விட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துரு போலங்க. அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, டே இத்தனை நாளாக நான் எவ்வளோ வார்த்தை சொல்லியிருப்பேன், அப்போலாம் கேட்டியாடா? திட்டி பார்த்தேன், அடித்து பார்த்தேன், முறைச்சி பார்த்தேன், ஏன் சிரித்து கூட பார்த்து சொன்னேன். அப்போல்லாம் கேட்காதவன் ஒரு பொண்ணு சொல்லி அப்படிங்கும்போது எங்கள் தயாங்கோட அம்மா, ஏங்க நீங்கள் மட்டும் என்ன ஒழுக்கமா? ஏதோ நம்ம வறுமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் சொன்னனால தானே நீங்கள் இப்படி ஆனீங்க. அப்போ உங்களை மாதிரி தானே உங்கள் பையனும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது தேங்கடப்பா, இப்போ ரொம்ப முக்கியமா என் பையன் முன்னாடி என் மானத்தை வாங்குறதே ஒரு வேலையை வச்சிருக்கடி, மூடிட்டு உள்ள போ அப்படிங்கிறாரு. இதை கேட்டது நீங்களே தேங்காய் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது எங்கள் தேங்கடப்பா, சரிம்மா
உன் பேர்? ஆ ஒயன் அங்கிள். என் பேர் ஒயன். ம் சரி, உள்ள வா. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன். அப்புறம் வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டிலேயே ஒரு மாதிரி வச்சுருக்கிறது நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீக்கே நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேம்மா, ஓகேவா? ஏன்னா வயசு பையன் இருக்கிற வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருந்தாலே எல்லாம் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. அதுவும் நான் பெரிய பிஸ்னஸ்மேன் வேறு. ஸோ எனக்கு உங்கள் மேரேஜ்லலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது எனக்கு. என் பையன் சந்தோஷமாக இருந்தால் சரி, நீயும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சரிதாம்மா. அண்ட் என் பையன் உன்னை பார்த்துக்குவான்னு நம்பிக்கை இருக்கா உனக்கு? அதெல்லாம் இருக்கு அங்கிள். அது எல்லாமே எப்படி இவ்வளோ தூரம் அவரை தேடி வந்திருப்பேன்? அதெல்லாம் சரிம்மா. என் பையன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா சரி. நீயும் அவனை புரிஞ்சு நடந்துக்கோ, அவனும் உன்னை புரிஞ்சு நடந்துக்குவான். அவன் என்ன அடிக்கடி ரொம்ப கோவப்படுவான். அது மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோ, ஓகேவா? சரி வா, உள்ள வா. உள்ள வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போது எங்கள் தேங்கோட அம்மா, எங்க இருங்க, முறையா இந்த வீட்டு மருமக வீட்டுக்கு வரா. நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் படி ஆரத்தியெல்லாம் எடுக்க வேணாமா? இருங்க 2 நிமிஷம் வந்துடுறேன். சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே அந்த ஆரத்தியெல்லாம் கலக்கி எடுத்துகிட்டு வந்து உங்களை சுற்றுறாங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக தேங்காய் பார்க்குறீங்க. தேங்காய் உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறான். நீங்களே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தென் அப்படியே ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உங்களை தேங்காய் அப்போ உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அவங்க பின்னாடி போகிறீங்க. வீடே செம்ம பெரிய வீடுங்க. ஆக்சுவலி உங்கள் வீடை விட அது பெரிய வீடாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு அப்படியே சோஃபாவில் உட்காருறீங்க. தேங்கோட அப்பா உங்கள் ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. தேங்காய் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காரலான்னு வரான். அப்போ தேங்கோட அப்பா, டேய் மகனே இங்கே வா, இங்கே இவ்வளோ இடம் இருக்குல்ல, என் பக்கத்தில் அவ்வளோ இடம் இருக்குது. அப்படி உனக்கு அந்த இடம் பத்தலனா வா என் மடியில் கூட வந்து உட்காரு. ஏன் அந்த பொண்ணு பக்கத்தில் தான் போய் உட்காரணுமா? வந்த இடத்துல ஏதோ அட்டைப்பூச்சி மாதிரி அவளை ஒட்டிக்கிட்டே இருக்காம இங்கே வந்து உட்காரு. வெளியே தான் பார்த்தா கெத்தா அப்படியே ஒரு மாதிரி மாசாக சுற்றிட்டு இருக்கிறான் லோக்கலாட்ட. இங்கே வந்து பாரு, அப்படியே பொண்டாட்டி தாசனோட ஆகிட்டோம். வாடா என் மானத்தை வாங்காமல் இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. தேங்கோ அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தேங்கோட பேக் ஹெட்டை ரப் பண்ணிட்டு அப்படியே தேங்கோட அப்பா பக்கத்தில் போய் உட்காடுறான். நீங்கள் தேங்கோட அப்பாவே நீங்கள் பிளுக்கு பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் தேங்கோட அம்மா அப்படியே உங்களுக்கு ஜூஸ்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போது எல்லோரும் மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தேங்கோட அப்பா, இங்கே பாருமா ஒயன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி என்ன தேர்ஸ்டேவா? நாளைக்கு ஓகே தான், நாளைக்கெலாம் வேணாம். நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம், ஓகேவா? அண்டு மேரேஜுக்கான எல்லா இதுவுமே நாங்கள் பார்த்துக்குறோம். உன் வீட்டில் ஏதாவது பேசணுமாம்மா? பேசணுன்னா சொல்லு, நான் போய் பேசுகிறேன். அதெல்லாம் வேணாங்க, ஆல்ரெடி அங்கே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ வேறு ஸ்டீஃபனை வேறு தேங்க அடிச்சிட்டான். அது அடிச்சிட்டானா அப்படி சொல்லிட்டு தேங்க பார்க்குறாரு. தேங்க அப்படியே உங்களை கண்ணுலேயே முறைக்கிறான். இப்போ இதெல்லாம் கேட்டாங்களா அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு, ஐயோ தெரியாதனமே இதை உளறிட்டேன்னா. அங்கிள் அதெல்லாம் விடுங்க, வேணாம், அவங்க யாரையும் கூப்பிடாதீங்க. அவங்க தான் என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க? அதான் எனக்கு அம்மாவா அப்பாவா நீங்கள் 2 பேர் இருக்கீங்கல்ல, தட்ஸ் எனஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது தேங்கோட அப்பா இது கேட்டுட்டு, அதெல்லாம் சரிதாம்மா, ஆனாலும் அப்படிங்கும்போது தேங்க வந்துட்டு, என்ன ஆனாலும் ஒன்றாலும்ன்ட்ருக்கீங்க, அதான் வேணாங்கிறான்ல, விடுங்க, நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போதே இங்கே நீங்கள், ஆமாம் அங்கிள் வேணாம், பிகாஸ் அவங்க தான் என்னை வேணான்னு ஒதுக்குனாங்க. அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ அவங்க வந்து என்னை பார்த்துக்கட்டும். இப்போலாம் வேணாம், விட்டுருங்க. அவங்களே கொஞ்ச நாளாக புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை கேட்டதும் தேங்கோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி ஓகேன்னு விட்டுடுறாங்க. இங்கே நீங்களும் சரின்னு விட்டுடுறீங்க. இப்போ தேங்கோட அப்பா, சரி மோயன், நீயும் என் ஒய்ஃபும் எல்லாம் என் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க, நானும் தேங்கவும் எங்கள் ரூமில் இருந்துக்கிறோம், ஓகேவா? அப்புறம் உனக்கு எதாவது வேணும்னா இவள்கிட்ட கேளு அப்படின்னு தேங்கோட அம்மா பாயிண்ட் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே அங்கிள், ஒயன் சரிம்மா, இப்போ உனக்கு எதாவது வேணும்னா நீ பாரு, ஓகே? உனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஏதாவது இருக்கா சேஞ்ச் பண்ணுறதுக்கு? அப்படி இல்லைன்னா சொல்லு, அங்கிள் நைட்டு உனக்கு எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கிறேன்
அப்புறம் இந்த காசு அது இதெல்லாம் பற்றி எந்த பிரச்சனையும் வேணாம் உனக்கு. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ நீ இந்த பில் பார்த்துலாம் ட்ரெஸ் எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் வேணாம். உனக்கு எப்போ என்ன பிடிக்குதோ அதை நீ பண்ணு. சரியா? உனக்கு எங்கேயாவது போகணுன்னா தயங்க கூப்பிட்டுட்டு போ. இல்லை உனக்கு எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தயங்க கூட இரு. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உனக்கு எதாவது வேணும்னா என் ஒய்ஃப் கிட்ட கேளு. அண்ட் உனக்கு ஏதாவது தேங்கும் உனக்கு ஏதாவது சண்டை அப்படி இந்த தேங்க ஏதாவது பண்ணா ஒன்று அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லு. இவனை அப்படின்னு பார்க்குறாரு. எங்கள் தேங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்போது தேங்கடப்பான் திருத்த முடியாது அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு ஓகேவா என் தேங்க்ஸ் அங்கிள். அதுவும் மீறி நானும் இல்லை தேங்கோட அம்மாவும் எங்கேயும் வெளியே போயிட்டாங்க அப்படி இப்படின்னா மெய்ட்ஸ் இருக்காங்க வீட்டில். எல்லா இடத்துலையும் மெய்ட்ஸ் இருக்காங்கம்மா. நீ யார்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. ஓகேவா? அண்ட் உனக்குன்னு ரூம் தனியாக இருக்குதான். பட் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் தேங்கோட அம்மாவும் கூட அனுப்புகிறேன். சரியா? நீ அவள் கூட தூங்கிக்கோ. உனக்கு நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் நைட் சென்ட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அதெல்லாம் இல்லை அங்கிள், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரின்னு ஓகேன்னு விடுறாரு. இப்படியே தாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிடுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே நைட்டில் நீங்களும் தேங்காய் மட்டும் அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. மேட்ஸ்லாம் அவங்க அங்கே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. தேங்காய் நம்ம அப்படியே கிச்சனில் அவங்க நைட்டுக்கு என்னென்ன வேணுங்கிற மெனூஸ்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அப்படியே அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே நீங்களும் தேங்காய் அப்படியே தனியாக உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. தேங்க் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏண்டி எதுக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸ் போடுறான். நீங்கள் அப்படியே தேங்காய் செஸ்ஸில் சாஞ்சிட்டு அப்புறம் நான் உன்னை காணுது இனிமேல் உங்க கூட தான் இருக்க போகிறேன். நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேயா. எனக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேயா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்காய் பார்க்குறீங்க. அவனுக்கு உங்கள் ஃபேஸை பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் அப்படியே இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்கள் அப்பா மேலேயும் ஸ்டீஃபன் மேலேயும் தான் அநியாயத்துக்கு கோவம் வருது. அவன் அப்படியே ஃபேஸை டேர்ன் பண்ணிட்டு லவ் ட்ரீ இது நினைக்காத ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்ஸ் டியூஸ்டே டி, இன்னைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 டேஸில் நீ என் பொண்டாட்டி டி. என்ன காணுது? யூஆர் ஒன்லி மைன். இது எல்லாமே மைன். எனக்கு ஆனது மட்டும்தான். அனையும் போது எப்படி இருக்குது தெரியுமா? மஜாவா இருக்குடி, ஒன்றுமே பண்ணாமே கிஸ்ஸாவா இருக்கு அப்படிங்கிறான். நீங்கள் இது கேட்டுட்டு என்ன பேச்சு இதெல்லாம் மஜா கிசான்னு சி நல்லாவே இல்லை இது. நாடி நல்லா இல்லைங்கிற தாடி நல்லா இருக்கு. பார்த்தியா இல்லை பெரிய வீடு நீயும் நானும் அல்ல இதை விட வேறு என்ன வேணும்னு நினைக்கிற? அதெல்லாம் சரி, ஒழுங்காக வேலைக்கு போகிற வேலையை பாரு. சரியா? அதான் நான் போயிடுவேன்டி. அதான் முன்னாலாம் எனக்குன்னு எதுவும் கிடையாது. என் அப்பங்காசு அழிக்கணுன்னே எல்லாம் பண்ணேன். இப்போ அப்போல்லாம் இல்லைல்ல, எனக்கு நீரே இல்லை. உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும்டி. இப்படியே உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும். உன் கூட நான், எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான்டி. அவ்வளோதான் நம்ம லைஃப்பில். ஈவன் நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்த வந்தால் கூட அவன் நம்ம ரெண்டுத்துக்கு நடுவில் வரவே கூடாது. அப்புறம் எத்தனை நாளைக்கு இந்த லவ் இருக்கும்? எத்தனை நாளைக்கா? லவ்வாக இருந்தால் தாண்டி இது நாள் கணக்கில் இருக்கும். திஸ் இஸ் த பேட் பாய் அப்சஷன். ஸோ அப்போலாம் விட முடியாதுல்ல. அப்சஷன்னா என்னன்னு தெரியும்லடி. அப்படியே ஒரு மாதிரி காலங்காலத்துக்கு இருக்கும்டி. நீ எனக்கு வேறு மாதிரிடி, வேறு மாதிரி. உன்னை லவ் பண்ணும்போது கூட இதெல்லாம் செட் ஆகுமா அதான் தெரில. ஆச்சுன்னா பார்த்துக்கலான்னு தான் நினச்சேன். என்னை தேடி வந்தானா வச்சுக்கலான்னு. ஆனால் இப்போ நீ என்னை விட்டு போகணுன்னு நினச்சா கூட உன்னை விடக்கூடாதுன்னு தோணுது. அவளே என்னை விட்டு மட்டும் போகணுன்னா வச்சுக்கோ, அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன். என்ன கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன்னை கொண்டுட்டு நான் மட்டும் என்ன இந்த உலகத்தில் அப்படியே ஜாலியாக உல்லாசமாக குதித்து ஆடுவேன்னு நினைக்கிறியா? நானும் உன் கூடயே வந்துடுவேன்டி. சொர்க்கமோ நரகமோ அங்கேயும் உன் கூட தான் பின்னாடியே தொத்திட்டு இருப்பேன். ஹட்டை பூச்சிட்டு ஒட்டிகிட்டு இருப்பேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபார்ஹெட்லாம் கிஸ் பண்ணுறான்.
நீங்கள் அப்படியே தேங்காய் பார்க்குறீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அது ஓரத்தில் ஒரு சின்ன காயமாக இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு அவன் டங்கை கொண்டு வந்து அந்த சைடு லைட்டாக வைக்கலான்னு வரான். அப்போ இங்கே தேங்காடாம்மா, என்னப்பா தேங், ஒரே லவ்ஸ் தான் போல் ஹால்லையே அப்படிங்கும்போது டக்குன்னு தேங்க உங்களை விட்டு தள்ளி வந்துட்டு, மா நீ எப்போம்மா வந்த? ஆ நீ அவள் ஃபார் ஹெட்டில் கிஸ் பண்ணும்போதே வந்துட்டேன். அதுக்கும் மீறி எதுவும் போகாதுன்னு நினச்சா நீ அப்படியே கொண்டு போறியே. அதான் இதெல்லாம் பார்த்து அம்மா எப்படிப்பா? அம்மா முன்னாடிலாம் அப்படிலாம் பண்ணலாமா? மா நீ எதுக்குமா வந்த இடையில இப்போ? டேய் என்னடா, உன் பொண்டாட்டி வந்தது என்னை விட்டுட்டியா? ஏன் என்ன இதெல்லாம்? உன் புருஷன் அம்மாவுக்கு இப்படி தான் மரியாதை தருவானா? அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேங்க உங்கள் புருஷன் சொன்னாமே அப்படியே இந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. நீங்கள் அது ஆண்டி தயாங் இப்படிலாம் பேசாத. ஏய் சரிடி பேசல போதுமா அப்படிங்கிறான். எங்கள் தேங்கடாம்மா, பாருடா இத்தனை நாளாக அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா முந்தானியை பிடிச்சிட்டு வந்தவா இன்னைக்கு பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னது அப்படியே போயிட்டியா? மா இப்பெல்லாம் இல்லைம்மா. ஏன் உன் புருஷன் உன்னை தேடி தானே வருவான், என்னை தேடியா வருவான்? உனக்கு எனக்கு எவ்வளோ டைம் உனக்கும் எனக்கு சண்டை ஆகும் போதெல்லாம் உன் பக்கம் தப்பு தான் இருக்கும், அது அவனுக்குமே தெரியும். இருந்தாலும் என் பொண்டாட்டி தான் பெருசுன்னு வரான்ல. ஏன்ட்டே வரான், என்னெல்லாம் பார்த்தாலே கரைச்சி கொட்டுறான். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி உன் புருஷன் இருக்கானோ அதே மாதிரி என் பொண்டாட்டி நான் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் தெரியும் அப்படிங்கிறீங்க. தேங்கடாமா அதை பார்த்துட்டு, இருடா நீ இரு, யார் வேண்டான்னு சொன்னா? எனக்கும் என் புருஷன் இருக்காரு, வந்தால் எனக்கு கொஞ்சுவார். அப்புறம் என்ன போ, இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொல்கிறான். தேங்காடாம்மா இதை கேட்டதும் போகிறேன்டா, என்னமோ இங்கே உட்காந்து இவனோட அழகை ரசிக்கிற மாதிரி தான் பே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்களும் அப்படியே தேங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தேங்கோட அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே வந்திருக்கும். இப்படியே ஒரு 4 days வந்துட்டு நீங்கள் அப்படியே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க. தேங்க வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு காலேஜ் ஆஃபீஸ் அப்படி இப்படி போயிருந்துருப்பான். நீங்களும் அதே மாதிரி தான் மார்னிங் எழுந்திரிச்சு காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்துடுவீங்க. பட் தேங்க பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் தேங்க வந்து ஈவினிங் அப்படியே காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போயிடுவான். பிகாஸ் அந்த கம்பெனி இப்போ டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பையன் ஃப்யூச்சருக்காக இப்போவே கொஞ்சம் கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களாம் அப்படியே சரி ஓகே அவன் கொஞ்சம் அந்த சிஇஓ பொசிஷனுக்கு கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விட்டுடுறீங்க. பிகாஸ் அந்த கம்பெனியோட சேர்மேன் தேங்கோட அப்பா, சிஇஓ தான் தேங். ஸோ அதனால் நீங்களும் அப்படியே ஓகே அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுருவீங்க. அப்பப்போ தேங்க வந்து உங்களை பார்ப்பான், நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க அவன் வர நேரம் பார்த்து. ஸோ இப்படியே தான் அந்த 4 days போயிருக்கும். இப்போ அப்படியே 4th day முடிஞ்சு அந்த டியூஸ்டே வருது. நீங்கள் அப்படியே மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ தேங்கோட அம்மா வந்துட்டு, ஹயன் எழுந்துருமா. ஆண்டி இன்னொரு 5 minutes ஆண்டி, எனக்கு சுத்தமாக முடியல, எனக்கு தூக்கமாக வருது. ஹயன் இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டி, எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க நீங்கள் அடிச்சு பிடிச்சி வந்து உட்காந்துட்டு, ஐயோ ஆமாம்ல, ஐயோ ஆண்டி நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தேங்கடாம்மா, நல்ல பொண்ணு தான் நீ, இப்போ ஒழுங்காக குளிச்சுட்டு வந்து ரெடியாகு, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அனுப்பி விட்ருக்கேன். அண்ட் இதான் உன் ட்ரெஸ்ஸு அங்கே வச்சுருக்கேன். இது என்ன ஆண்டி ட்ரெஸ்ஸு இவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து பார்க்குறீங்க. அது சாரீ. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஆண்டி எனக்கு சாரீ கட்ட தெரியாது. ஐயோ என்ன பொண்ணுமா நீ, சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இது கட்டுறதுக்கும் ஒரு லேடி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவங்களும் வந்து உன்னை கட்டி விடுவாங்க, மேக்கப் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்கம்மா. உனக்கு இடையில ஜூஸ் கொடுக்க மேடெலாம் சொல்லி வச்சுருக்கேன், உனக்கு என்ன வேணும்னாலும் அவங்ககிட்ட கேளு ஓகேவா? அச்சோ ஸோ ஸ்வீட் ஆண்டி, நீங்கள் என்னை உட்காந்த இடத்துல நல்லா பார்த்துக்கிறீங்க, என் வீட்டில் கூட என்னை இப்படி பார்த்துக்க மாட்டாங்க. லவ் யூ ஆண்டி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு சரியா? அதெல்லாம் சரி. தேயாங் எங்க? தேயாங் இருக்காம்மா, அவன் அங்கே அந்த ஹாலில் இருக்கான், அங்கே இருக்கான். அதை நம்ம போகணும், இங்கேருந்து கிளம்பி தான் போகணும் சரியா?
நீ இங்கே பாரு, நான் அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, நான் அதை போய் பார்த்துட்ருக்கேன். மறந்துடாமல் எது வேணும்னாலும் சொல்லு, மேட்ஸ் கிட்ட சொல்லு, அவங்க உனக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுவும் மீறி சொல்ல முடியாது இதை ஒன்றா என்கிட்ட சொல்லு, ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லி விட்டுறீங்க. தேவங்கூட அம்மா சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஃபைனலி எப்படியா நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே தேவங்கூட அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. அவங்களும் அட்டன் பண்ணிட்டு, ஓயன் எல்லாமே ரெடிம்மா, எல்லாமே காரில் எடுத்துகிட்டு வச்சிட்டேன், நீ ரெடியா இல்லை இன்னும் டைம் ஆகுமா? ஆண்டி நான் ரெடி ஆகிட்டேன், என்னை வந்து கூப்பிட்டு போகிறீங்களா? இதெல்லாம் எப்படி தான் கட்டிட்டு நடக்கிறவங்களோ தெரில. ஐயோ ஏன் என் அழகு பொண்ணு, இரு வரேன், நானே வந்து உன்னை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்களை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. நீங்களும் அப்படி கண்ணாடியில் போயிட்டு நின்றுட்டு உங்கள் ஃபிட் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு, மேம் ரியலி யூஆர் ஸோ ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையாவா? எனக்கே அப்படி தான் இருக்குது, பிகாஸ் நான் நேச்சுரலாகவே பியூட்டி தான், இருந்தாலும் இப்போ ரொம்ப அழகாக தான் இருக்கேன். இந்த ஜுவல்ஸ் எனக்கு நல்லா செட் ஆகுதுல்ல. அப்புறம் ஹெதயா அவன் ரொம்ப அழகாக இருப்பான், அவன் கூட நிற்கும்போது நானும் அழகாக இருக்கணும் இல்லையா? இது ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் அழகா? இல்லை மேம், இதுவே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்க்க நல்லா அழகாக லட்சணமாக இருக்கீங்க, என் கண்ணே பற்றும் போல். நானும் நிறைய கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு தான் இந்த மேக்கப் நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆஹா சரி விடுங்க, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, நான் அப்படியே ரொம்ப கரைஞ்சி போயிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க லைட்டாக சிரிச்சிட்டு, இல்லை மேம் உண்மையாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே பேசிட்டு அப்படியே இங்கே பார்க்குறீங்க. தேவங்கூட அம்மா வந்துட்டு, ஐயோ ஐயோ என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா. ஐயன் இப்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அந்த கரடி பையனுக்கு இவ்வளோ ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு தோணுது. ஆண்டி அப்பெல்லாம் சொல்லாதீங்க தேவாங்க, அவனே எவ்வளோ அழகு தெரியுமா, அவனுக்கு இந்த உலகத்தில் இல்லாத பொண்ணுங்களே கிடையாது. என்ன செரிஸ் ஆமாம் தானே, உங்களுக்கு ஒரு தேங்காய் கிடச்சா விடுவீங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தேங்கோடாமா அதெல்லாம் எப்படி விடுவாங்க, அதெல்லாம் விட மாட்டாங்க தான். ஸோ நீ இப்போ வா, மேரேஜுக்கு டைம் ஆச்சு. அங்கே தேவங்க என்ன பிடிச்சி கத்திட்டுருக்கான் ஏன், இன்னும் எவ்வளோ நேரம் தான் கிளம்புவீங்க அப்படி இப்படின்னு. சரி வா, ஆனால் உன்னை பார்த்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ ஆண்டி தப்பாக இருக்கு ஆண்டி, எல்லாம் நம்மளை லைன் போஸ்ன்னு நினச்சிருவாங்க, கம்முன்னு வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. லிட்டரலி அவங்க உங்களை கூப்பிட்டு போகல, நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு போகிறீங்க. இப்படியே கார் வருது, நீங்களும் அப்படியே காரில் ஏட்டு அப்படியே மண்டபத்துக்கு போகிறீங்க. போகிற வழியெல்லாம் எங்களோட அம்மா நீங்கள் அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க தான் அதுவே சொல்லி சொல்லி உங்களை டயர்ட் ஆக்கி விட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த ஹாலும் வந்துடுது. நீங்கள் அப்படியே கார்லேருந்து பொறுமையாக இறங்கி வரீங்க. அகைன் அந்த ஹால் முன்னாடி நின்றுட்டு எல்லாம் உங்களுக்கு அந்த ஆர்த்தி எடுக்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஸ்மைல் ஃபேஸோடு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த ஹால்குள்ளே போயிட்டு அந்த ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது இங்கே ஐயர் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் என்னது இப்போ தானே வந்தேன், வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பின்னாடி பார்க்குறீங்க. அங்கே தேங்கோடம்மா, ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை தானே கூப்பிட்றாங்க, வா போகலாம். இல்லை ஆண்டி இப்போ தானே வந்தோம் நம்ம. ஒயன் அங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி நம்ம தான் லேட்டாக வந்திருக்கோம். அங்கே ஐயர் உன்னை அப்போவே கூப்பிட்டாரு, ஆனால் நம்ம தான் அங்கே உனக்கு மேக்கப் பண்ணுறதுலே பிஸி ஆகிட்டோம், எல்லாம் நீ லேட்டாக இருந்துச்சுனால தான். ஐயோ ஆண்டி நீங்கள் என்ன இப்போ எல்லாமே என் பக்கம் சொல்கிறீங்க. அப்புறம் நல்லா தூங்கிட்டா எப்படி தெரியும், 6 மணிலேருந்து ஒன்று எழுப்பிட்டுருக்கோம் ஐயன், எந்திரிச்சியா? 7 மணிக்கு எந்திரிக்கிற, 8:30 மணி கல்யாணத்துக்கு, என்ன பண்ணுறதோ உன்னைய. சரி சீக்கிரம் வா, இங்கே நின்று பேசிகிட்டே டைம் ஓட்டிடுவா. இப்போ தேங்க என்ன மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் சாவடிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஐயோ அவன் அதுக்கும் மேலே, சரி ஆண்டி வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தேங்காயோட அம்மா கூட்டிகிட்டு போகிறீங்க. சாரி, அவங்க உங்களை கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஐயரும் அப்பா ஒரு வழியாக பொண்ணு வந்துச்சா, வாமா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் அப்படியே தேங்க பக்கத்தில் உட்காருங்க. தேங்காவில் முறைச்சி பார்க்குறான். நீங்கள் தேங் அப்படிங்கிறீங்க. தேங்க அப்படி உங்களை பார்த்துட்டு, ஏன்ட்டு இவ்வளோ லேட்டு,
அது தூங்கிட்டம்மா. எனக்கு தெரியல. ஆ இருடி, இதுக்கெல்லாம் சேர்த்து நைட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்களும் நைட் வச்சுக்கிறியா? சரி வச்சுக்கோ அப்படிங்கிறீங்க. அப்போ எங்கள் ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. தேங்காய் அப்படியே கட்ட வரா. ஓகேடா, இதோட இந்த பாட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பை.